என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. Poet Kabir சொல்றாரு, the child is born through you and it's not yours. உங்க குழந்தை உங்க மூலமா பிறக்குதே தவிர அது உங்க குழந்தை கிடையாதுன்றாரு. நம்ம என்ன பிரச்சனைனா பேரண்டிங்ல, அதுவும் இந்த ஏஜ் பேரண்டிங்ல நம்மனால சாதிக்க முடியாத பல விஷயத்தை நம்ம குழந்தை சாதிச்சு காமிக்கணும்னு பாக்குறோம். நான் கவுன்சிலிங் பண்ண ஒரு குழந்தை, அந்த பொண்ணு சிபிஎஸ்சில 10 out of 10, பயங்கரமான ஸ்டமக் அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து அவளுக்கு சாப்பிட முடியல. அப்ப எல்லா டாக்டரும் பாக்குறாங்க, டாக்டர் சொல்றாங்க அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. அப்ப அவகிட்ட நான் பேசும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பேசும்போது அவளால அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேச முடியல. கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி மட்டும் 14 ஆக்டிவிட்டி போறான் அந்த குழந்தை. கீபோர்ட், அபாக்கஸ், யோகா, என்னெல்லாமோ கிளாஸ். அப்ப நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், 14 கிளாஸ்ல உனக்கு எந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும்? அவ சொல்றா, பரதநாட்டியம் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். கீபோர்டு கூட பிடிக்காதா அப்படின்னு. பிடிக்காது, ஏன்னா அவளுக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு ஆசை. அவங்க அம்மாக்கு கீபோர்டு வாசிக்கணும்னு ஆசை. என்ன பண்ணிட்டாங்க, அம்மா போய் பொண்ணை கீபோர்ட் கிளாஸ்ல போடுறாங்க. முக்கால்வாசி பேர் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு, நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எப்படியாவது குழந்தை மூலமா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதா நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. இதுல தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிக்கும்.